அண்டவெளியில் உள்ள குள்ள நட்சத்திரங்கள் விண்வெளி உலகில் ஒரு கூலிப்படை போல செயல்பட்டு தங்களை சுற்றியுள்ள மற்ற கோள்களை விழுங்கி அழித்து வரும் அதிர்ச்சியூட்டும் தகவலை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இதுகுறித்து விளக்குகிறார் கலைமதி செல்வராசா. நம்முடைய பூமி சூரியனை பாதுகாப்பா சுற்றிட்டு வருது. ஆனா ஒரு நாள் சூரியன் மிகப்பெரிய அளவுக்கு விரிவடைஞ்சி பூமியை விழுங்கி விடும்னு ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதை விட அதிர்ச்சியான ஒரு தகவலை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்டவெளியில இருக்கும் சில குள்ள நட்சத்திரங்கள் தங்களை சுற்றி வந்த கோள்களை விழுங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? விரிவா பார்க்கலாம். இங்கிலாந்துல உள்ள கீழே மற்றும் எக்ஸ்டர் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களின் தரவுகளை ஆய்வு செஞ்சிருக்காங்க. அந்த ஆய்வுல 6 சிவப்பு குள்ள நட்சத்திரங்கள் சந்தேகப்படும்படி இருந்திருக்கு. இந்த நட்சத்திரங்களோட வயது வெறும் 50 முதல் 200 மில்லியன் ஆண்டுகள்னு சொல்லப்படுது. அதாவது அண்டவெளி அளவுல பார்த்தோம்னா இவை இன்னும் இள நட்சத்திரங்களா தான் இருக்குது. இந்த சூழல்ல தான் வளிமண்டலத்துல ஒரு விசித்திரமான ரசாயனம் இருக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம். இந்த லித்தியம் தான் ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாக இந்த குள்ள நட்சத்திரங்கள் உருவான சில காலத்துல இருந்தே அதற்குள்ள நடக்கும் அணுசக்தி வினையால தான் லித்தியம் முழுசா அழிஞ்சு போயிடும். அதனால ஒரு முதிர்ந்த குள்ள நட்சத்திரத்துக்குள்ள லித்தியம் இருக்கவே வாய்ப்பில்லை. ஆனால் இந்த 6 குள்ள நட்சத்திரங்களின் வளிமண்டலத்துல அதிக அளவு லித்தியம் மற்றும் இரும்பு துகள்கள் இருக்கிறத கண்டு விஞ்ஞானிகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அந்த லித்தியம் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்ற பதில் தான் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இந்த குள்ள நட்சத்திரங்கள் தங்களுக்கு அருகே சுற்றி வந்த பூமி போன்ற பாறை கோள்களையோ அல்லது பெரிய கோள் சார்ந்த பொருட்களையோ விழுங்கியிருக்கு. அந்த கோள்களில் இருந்த லித்தியம் தான் இந்த நட்சத்திரத்தோட வளிமண்டலத்தில் கலந்திருக்கு. இந்த 6 குள்ள நட்சத்திரங்களும் ஒரே காலகட்டத்தில் உருவான சகோதர நட்சத்திரங்கள். அப்படி இருந்தாலும் வெவ்வேறு நேரத்தில் மற்ற கோள்களை விழுங்கியிருக்கு. ஒரு கோள் எப்படி தன் சுற்றுப்பாதையை விட்டு விலகி நட்சத்திரங்களுக்குள்ள விழும்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். ஆனால் ஆராய்ச்சியாளர்களின் ஆய்வின்படி மற்ற கோள்களின் ஈர்ப்பு விசை, விண்வெளி மோதல்கள் அல்லது சுற்றுப்பாதை மாற்றங்கள் போன்ற காரணத்தால் கோள்கள் மெதுவாக நட்சத்திரத்தை நோக்கி இழுக்கப்படுது. அதுக்கப்புறம் அதுக்குள்ள போய் அழிஞ்சு போயிடுது. அண்டவெளியில குள்ள நட்சத்திரங்கள் ஒரு கூலிப்படை போல செயல்பட்டு மற்ற கோள்களை அடித்து காலி செய்கிற வேலையை சத்தம் இல்லாமல் செஞ்சுட்டு வருது. அது சரி, நம்முடைய சூரிய குடும்பத்திற்கு பக்கத்தில் பல சிவப்பு குள்ள நட்சத்திரங்கள் இருக்கிறதால பூமிக்கு ஆபத்து இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா தற்போதைக்கு இந்த ஆபத்து இல்லை. ஆனால் குள்ள நட்சத்திரங்கள் செயல்பாடுகளை தொடர்ந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு வர்றோம்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலுமே அண்டவெளியில் அமைதியாக நடக்கிற இந்த கோள் வேட்டை விஞ்ஞான உலகையே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. மாநில அளவில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம்.